லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள் லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். இன்று 2026 ஏப்ரல் 21 இதே போன்ற ஒரு நாள் 2019 இலங்கையில் மிக பயங்கரமான கொடூரமான ஒரு மிலைச்சத்தனமான சம்பவம் இடம்பெற்ற நாளாக இருக்கின்றது. சொல்லப்போனால் இலங்கைக்கு ஒரு கருப்பு நாளாக இந்த நாளை கருத முடியும். ஈஸ்டர் அட்டாக், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் 2019 ஏப்ரல் 21 அன்று உயிர்த்த ஞாயிறு தினம் திருப்பலிக்காக, காலை வேளை ஆராதனைக்காக, திருப்பலிக்காக கத்தோலிக்க மக்கள் அனைவருமே, கிறிஸ்தவர்கள் அனைவருமே அவர்களுடைய ஆலயங்களுக்கு, அருகில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று காலை ஆராதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். திருப்பலிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது திருப்பலிகளில் புதிய நம்பிக்கையுடன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாடும் விதமாக தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருமாறு இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கும் போது சரியாக காலை 8:45 மணிக்கு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் வெடிக்கின்றது முதலாவது குண்டு. இரண்டாவது குண்டு வெடிக்கின்றது நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் ஆலயத்தில். அதற்கு பிறகு வெடிக்கின்றது மட்டக்களப்பு சீயோன் தேவாலயத்தில். பிறகுதான் கொழும்பில் இருக்கின்ற பல நட்சத்திர ஹோட்டல்கள், உணவகங்களில் வெடிக்கின்றது அடுத்தடுத்த குண்டுகள். பிறகு இன்னும் சில இடங்களில் வெடிக்கின்றது. இதன் காரணமாக மொத்தமாக 260க்கும் மேற்பட்டோர் அநியாயமாக உயிரிழக்கின்றார்கள். ஏன் இதை செய்தார்கள், எதற்காக இதை செய்தார்கள் என்று அன்று பரபரப்பாக தேடப்பட்ட போது முதலாவதாக சொல்லப்பட்ட விடயம்தான் கடும் போக்குவாதம், அடிப்படை வாதத்தை முதன்மையாக கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக. கிறிஸ்ட்சர்ச், இங்கிலாந்தில் இடம்பெற்ற கிறிஸ்ட்சர்ச் சம்பவத்திற்கு பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதல் இலங்கையில் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. ISIS தீவிரவாத குழுவின் திட்டம் என்று ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது. இப்படியெல்லாம் பல கதைகள் இருக்கும் போது நாளடைவில் தான் தெரிய வருகின்றது இதன் பின்னணியிலே ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கின்றது என்று. காரணம், இந்த தாக்குதல்களில் எல்லாம் ஈடுபட்ட தற்கொலை குண்டுதாரிகள் ஏற்கனவே இலங்கையின் அரச புலனாய்வு, இராணுவ புலனாய்வு பிரிவுகள் அனைவருக்குமே தெரிந்தவர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். 2018 மாவனல்ல சம்பவம், மாவனல்ல புத்தர் சிலை உடைப்பு விவகாரம், இதன் போதும் இந்த குழுவில் இருப்பவர்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பிலே பல தடவைகள் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இதெல்லாம் இந்த யுத்தம் 30 வருட கால யுத்தம் நிறைவடைந்து 2018-19 பகுதிகளிலே நடக்கின்ற விடயங்கள். அப்படி பல சம்பவங்கள், வெடிப்பு சம்பவங்கள் மட்டக்களப்பு பகுதிகள் எல்லாம் பதிவாகியும் கூட யாரும் பெரிதாக கணக்கெடுக்கவில்லை. அதை யார் செய்தார்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு எதிரான விசாரணைகளை தீவிரமாக செயற்படுத்தவில்லை. இதன் காரணமாக இந்த சஹரான் அசிமினுடைய கடும்போக்குவாத குழுவினர், தீவிரவாத குழுவினர் அவர்கள் திட்டமிட்டதைப் போல ஏப்ரல் 21 2019 நினைத்ததைப் போல ஆங்காங்கே கத்தோலிக்க தேவாலயங்கள், உணவகங்கள், வீடுகளில் குண்டுகளை வெடிக்க செய்கிறார்கள். இது ஒரு திட்டமிட்ட செயல். ஏற்கனவே அவர்கள் எல்லாம் கொழும்பிற்கு வருகை தந்து ஒரு வாடகைக்கு வீடுகளை எல்லாம் எடுத்து பானதோர் பிரதேசத்திலே அங்கிருந்து அவர்களுடைய திட்டமிட்ட இலக்குகளுக்கு வைக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று தாக்குதலை நடத்துகிறார்கள். அங்கு இருப்பவர்கள் யார், சிறியவர்களா பெரியவர்களா, யார் குறித்தும் இவர்களுக்கு தேவையில்லை. இவர்களுக்கு தேவை அவர்களுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக ISIS அந்த தீவிரவாத அமைப்பினுடைய கொடிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த கருப்பு உடையில் அவர்களுடைய முகங்களை எல்லாம் மறைத்துக் கொண்டு ஒரு சத்திய பிரமாணமும் செய்கின்றார்கள். அந்த காணொளி அடுத்த நாள் தான் வெளியாகிறது. இந்த விசாரணைகள் எல்லாம் இடம்பெறும் போது இப்படியான ஒரு மிலிஸ்தனமான தாக்குதல் இடம்பெற்று இன்றோடு 7 வருடங்கள் நிறைவடைகின்றது.
பல எதிர்பார்ப்புகள். அன்றைய நாளை கொண்டாடி மகிழ்வதற்காக, இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடி மகிழ்வதற்காக சந்தோஷமாக ஆலயங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வரவில்லை, வீடுகளுக்கு வரவில்லை. வீடுகளில் இருக்கின்ற உறவினர்கள் தேடி செல்கிறார்கள். ஐயோ, ஆலயத்துக்கு சென்றவர்களுக்கு என்ன ஆனது? இன்னமும் ஒரு சத்தமும் இல்லையே. ஆங்காங்கே செய்திகள் கிடைக்கின்றது, பிரேக்கிங் நியூஸ், இந்த இடத்திலே குண்டு வெடிப்பு, இந்த இடத்திலே குண்டு வெடிப்பு என்று பதறி போய்விட்டது. முழு நாடும் அமைதியானது. ஆங்காங்கே வெடிப்பு சத்தங்கள். யுத்தம் நிறைவடைந்தது 2009. 2009க்கு பிறகு 2019, 10 வருடங்களுக்கு பிறகு இப்படியான ஒரு பயங்கரவாத சம்பவம் இடம்பெற்றது என்றால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இன்று பலர் இதை மறந்து விட்டார்கள், நிச்சயமாக மறந்து விட்டார்கள். இலங்கையிலே மறந்துவிட்டு வாழ்பவர்கள் தான் அதிகம், ஒவ்வொரு சம்பவங்களையும். அதனால்தான் இவ்வாறான சம்பவங்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்காமல் இருக்கின்றது. எத்தனை ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டது, எத்தனை விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு அதிலிருந்து விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று பல பேர் பலவிதமான அறிக்கைகளை தயாரித்து சமர்ப்பித்தும் அடுத்த கட்டம் என்ன? எங்கே நீதி? 7 வருடங்களாக இதில் உயிர் இழந்த, உயிர் நீத்த, காயமடைந்த, உறவுகள் இழந்த அனைவருமே நீதி கேட்டு நிற்கின்றார்கள். இன்று வரை போராட்டங்கள் தொடர்கிறது. ஆனால் நீதி எங்கே? இதுவரை இல்லை. நீதி எங்கே என்று தான் கேட்க இருக்கிறது. இதற்கிடையில் 3 ஜனாதிபதிகள் இலங்கை ஆட்சி செய்து விட்டார்கள். தாக்குதல் இடம்பெற்ற போது அதற்கு பிறகு 2 ஜனாதிபதிவார். இப்பொழுது 4வது ஜனாதிபதியாகத்தான் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக இருக்கின்றார். இவர் குறிப்பிட்டார், இவருடைய பிரதான தேர்தல் வாக்குறுதியே ஈஸ்டர் தாக்குதல் குறித்த அந்த பிரதான சூத்திரதாரி சம்பவம், அதே போல் இதன் பின்னணியில் இருக்கின்ற அந்த அரசியல் சூழ்ச்சி செய்தவர்கள் எல்லாம் சட்டத்தின் முன் கொண்டு நிறுத்தப்படுவார்கள். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தவுடனே நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்திற்கு விஜயம் செய்து அங்கு இடம்பெற்ற அந்த சம்பவங்கள், அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் பேசி தெரிந்து கொள்கின்றார். அந்த வெடிப்பு சம்பவங்கள் பதிவான இடங்கள், நடந்த இடங்களை பார்வையிடுகின்றார். மக்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கின்றார். நிச்சயமாக தன்னுடைய ஆட்சி காலத்துக்குள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இவருடைய ஆட்சியில் வழங்கப்படும் என்று அதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள். 7 வருட நிறைவு இன்றைய தினம் ஒரு விசேட நினைவேந்தல் நிகழ்வு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்வு மாத்திரமல்ல, நீர்கொழும்பு கட்டுவாப்பேட்டிய புனித செபஸ்டியார் ஆலயத்திலும் மற்றும் ஒரு நினைவேந்தல் நிகழ்வு மற்றும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. இப்படி இருக்கிற நிலையில் இன்றும் இவர்கள் கோரியிருப்பது, பாதிக்கப்பட்டவர்கள் இதோடு இந்த தாக்குதலினால் தாக்கங்களுக்கு உள்ளானவர்கள் அனைவருமே கோரியிருப்பது நீதி எங்கே என்று தான். இன்று கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்திலே தான் பிரதானமான நிகழ்வு இடம்பெற்றது. இதற்கு கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர், வணக்கத்திற்குரிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, வணக்கத்திற்குரிய ஓபல்பே சோபித்த தேரர், அதே போல வத்திக்கான் நாட்டின் இலங்கைக்கான தூதுவர், பல நாடுகளின் உயர் ஸ்தானிகர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட உயிர் நீத்தவர்களுடைய உறவினர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள், ஏனைய மதங்களை சார்ந்த மக்கள், அதே போல மௌலவி குருக்கள், இப்படி பலரும் வருகை தந்திருந்தார்கள். இன்றைய தினம் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் இன்று அனைவருமே வருகை தந்து காலையிலேயே 7ஆம் வருட நினைவேந்தல் நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். இன்றைய நிகழ்வில் பல விடயங்கள் பேசப்பட்டது. இதில் நான் எடுக்கப் போகின்ற பிரதான விடயம் மௌலவி ஒருவர் பேசிய விடயம். மிகவும் அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். அவருடைய பெயர் அஷேக் மௌலவி மஷூக் சச்சீர் மௌலவி தான் இந்த உரையை நிகழ்த்தினார். அவர் நேரடியாக சொன்னார், இன்று இந்த ஈஸ்டர் தாக்குதல், அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வியாபாரமாக இருக்கின்றது, பலருக்கு நகைச்சுவையாக இருக்கின்றது என்று வெளிப்படையாக தெரிவித்தார். அவருடைய அந்த உரை மிகவும் சிறந்த ஒரு உரையாக இருக்கின்றது. காரணம், இன்று இந்த தாக்குதல் இடம்பெற்றதுமே அரசாங்கத்தால், அப்போதைய அரசாங்கமாக இருக்கலாம், அதுக்கு பிறகாக இருக்கலாம், பல விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டது. இதன் பின்னணி என்ன, இதன் உண்மை தன்மை என்ன என்பதை ஆராய்வதற்கு பல விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டு, ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு, விசாரணைகள் இடம்பெற்று அதன் மூலமாக கிடைத்த அறிக்கைகளை வைத்துக்கொண்டு
அந்த அறிக்கைகளில் சொல்லப்பட்ட விடயங்களை மாற்றி மாற்றி இன்று பலரும் பல புத்தகங்களை எழுதி ஒவ்வொரு விலைக்கு விற்று இன்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மௌலவி சொன்ன கதை இது. அழகாக அர்த்தமாக சொன்னார். நாங்கள் இப்பொழுது மௌலவியினுடைய கதையை பார்த்துவிட்டு வருவோம். பிரதான சூத்திரதாரி ஜாலான் ஹஷிம் என்கின்றார்கள். தற்போது பிரதான சூத்திரதாரியாக முஜிபுர் ரஹ்மான் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியிடம் விசேட கோரிக்கை ஒன்றை விடுக்க விரும்புகின்றேன். சில பிரச்சனைகளுக்கு ஒரு பேனா முனையால் தீர்வு வழங்க முடியும் என நீங்கள் கூறுகின்றீர்கள். அவ்வாறாயின் தீர்வு வழங்குங்கள். சட்டங்கள் போதாது என்றால் சட்டங்களை கொண்டு வருவோம் என்கின்றீர்கள். சட்டங்களை கொண்டு வாருங்கள். நாம் அனைவரும் அதையே எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி உங்களுக்கு 5 வருட நீண்ட காலம் கிடைத்துள்ளதாக நீங்கள் நினைக்கலாம். அதனை நாட்களில் கூறினால் 1825 நாட்களே கிடைத்துள்ளன. அதில் ஏற்கனவே 500க்கு அதிகமான நாட்கள் கடந்துவிட்டன. இந்த ஆட்சி காலத்திலேனும் எமக்கு நீதி கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அருமையான ஒரு கருத்து தான். அதை சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். அதன் முழுமையான காணொலியை நாங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அவர் கூறுகிறார், ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டார், ஒரு பேன் பாறையில் ஒரு பேனாவினால் ஒரு உடனடியாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். 5 வருடங்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள் என்று நினைத்தால் 5 வருடங்கள் என்று இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம். 1825 நாட்கள் தான் உங்களுக்கு மொத்தமாகவே இருக்கின்றது. அதிலும் இப்பொழுது 500 நாட்களுக்கு மேலே சென்று விட்டது. உடனடியாக மிச்சம் இருக்கின்ற நாட்களுக்குள் நிறைவடைவதற்குள் ஒரு தீர்வை கொடுங்கள், பெற்று தாருங்கள் என்று தான் மௌலவி அவர்கள் கேட்கின்றார். நாங்கள் அதை தொடர்ந்தும் அவருடைய உரை சற்று ஆழமாக கேட்போம். ඔබතුමා කිව්වා දිනන්න එක දිනන්න ඕනේ ආය නිකන් ලොවෙත් නැති වෙන්න කියලා කිව්වා. විහිළුවක් විතරක් නෙමෙයි ව්‍යාපාරයකුත් වෙලා ඉදම් කරලා වාර්තා කීපයක් හැදුවා. මගේ මතකයට අනුව ජයකිද අල්විස් වාර්තාව, SI ඉමාම් වාර්තාව, විජිත් මලල්ගොඩ වාර්තාව, පාර්ලිමේන්තු තේරීම්කාරක සභා වාර්තාව, ජනාධිපති කොමිෂන් සභා වාර්තාව, මෙරිල් කුට්වින් වාර්තාව කියලා දේශීය වශයෙන් වාර්තා කීපයක් එළි දැක්වුවා. ඒ වගේම FBI ඇමරිකාව, AFP ඕස්ට්‍රේලියාව, නිව් ස්කොට්ලන්ඩ් යාඩ් එක්සත් රාජධානිය, ඉන්ටර්පෝල් වැනි විදේශ වාර්තා කීපයන් එළි දැක්වුවා. මගේ විශ්වාසය අනුව හැම වාර්තාවකම අවසානයේදී නිර්දේශ කීපයක් ලබා දීලා තිබුණා. හැබැයි අද වෙනකන් කිසිම නිර්දේශයක් ක්‍රියාත්මක නොකරපු නිසා තමයි මේක ව්‍යාපාරයක් හැටියට පත් වෙලා තියෙන්නේ. ඒ කොහොමද මේක ව්‍යාපාරයක් හැටියට පත් වුනේ කියලා කිව්වොත් දැන් හැම එක්කෙනාම පොත් ලියන්න පටන් ගන්න තියෙනවා. මම කියවපු පොත් ටිකක් නම් இந்த இடத்தில் தான் மௌலவி அவர்கள் குறிப்பிடுகின்றார், மக்களுடைய பணத்திலே, மக்களுடைய வரி பணத்திலே இந்த ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றமை குறித்து விசாரிப்பதற்காக பல ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழுக்கள் பல விசாரணை அறிக்கைகளை வெளியிட்டது. அதே போல் வெளிநாடுகளில் பல விசாரணை அமைப்புகள் இலங்கைக்கு வந்து விசாரணைகளை தீவிரமாக நடத்தினார்கள். அவர்களும் பல விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பித்தார்கள். அனைத்து விசாரணை அறிக்கைகளிலும் இதை செய்யுங்கள் என்ற பல பரிந்துரைகள் இருந்தது. அந்த பரிந்துரைகளை பார்க்காது, அவற்றை நிறைவேற்றாது இருந்ததன் காரணமாகத்தான் இன்று இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை வைத்து பலரும் பலவிதமான வியாபாரங்களை செய்து வருகின்றார்கள். அதில் ஒன்று தான் வருபவர்கள் போபவர்கள் எல்லாம் புத்தகங்கள் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்களிலே சொல்லப்படுவது என்னவென்றால், இந்த அறிக்கைகளில் சொல்லப்பட்ட விடயங்கள் அல்ல, மாறாக இவர்களாக வேறொரு விடயத்தை சொல்ல அவற்றை திரிக்க முயற்சிக்கிறார்கள் என்று மௌலவி அவர்கள் அவருடைய அந்த உரையின் ஆரம்பத்திலே தெரிவிக்கின்றார். அதே போலத்தான் மௌலவி அவர்கள் வாசித்த ஒரு சில புத்தகங்கள் சம்பந்தமாகவும் குறிப்பிடுகிறார். நாங்கள் அவற்றையும் என்னவென்று பார்க்கலாம். ජනාධිපති දුරයෙන් මා නිරපීමේ කුමන්ත්‍රණය ගෝඨාභය රාජපක්ෂ මිල රුපියල් 1800යි. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, அதாவது ஜனாதிபதியினுடைய அந்த அதிகாரத்திலிருந்து விரட்டுவதற்கு முயற்சிப்பதாக சொல்லி கோட்டாபய ராஜபக்சனுடைய பெயரில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் 1800 ரூபாய் என்று குறிப்பிடுகிறார். ශ්‍රී ලංකාවේ පාස්කු ඉරිදා සමූල ඝාතනය උගත යුතු පාඩම් රොහාන් ගුණරත්න මිල 3200යි. 3200 ரூபாவுக்கு ருஹான் குணரத்ன எழுதிய புத்தகம். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அதில் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய, படித்துக் கொள்ள வேண்டிய படிப்பினைகளும் என்று ஒரு புத்தகத்தை எழுதுகிறார்கள். அதுவும் அந்த விலையில் விற்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
පාස්කු සංහාරය වාර්ගික හා ආගමික සහජීවනය පිළිබඳ දැනුම සහ අවබෝධය මිල 1950යි. மற்றும் ஒரு புத்தகம் 1950 ரூபாவுக்கு இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதி வெளியிடப்பட்டிருக்கின்றது. පාස්කු ප්‍රහාරයේ මහමලුකුරු සොයා යෑම உதய பிரபாத் கம்மன் பில இறுதியாகத்தான் அவர் குறிப்பிடுகிறார். உதய பிரபாத் கம்மன் பில எழுதிய புத்தகம் பாஸ்கு பிரகார், அதாவது ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை தேடிய பயணம் என்று 1500 ரூபாய். அதிலும் உதயபிரபாத் கம்மன் பில ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டார். அதில் இருக்கின்ற புகைப்படங்களை வண்ணமயமான புகைப்படங்களாக கலர் பிரிண்ட் எடுத்து போட்டால் அந்த புத்தகத்தின் விலை 2000 ரூபாயாக விற்க முடியும் என்று உதய கம்மன் பில அவருடைய வாயாலேயே சொல்லியிருக்கிறார். ஆகவே 1500 ரூபாய்க்கு விற்ற புத்தகத்தை கலர் புகைப்படங்களை உள்ளீடு செய்து அவற்றை 2000க்கு விற்க முயற்சித்த ஒருவர் தான் அவர் என்று குறிப்பிடுகிறார். මිල 1500යි. පාස්කු ප්‍රහාරයේ වාර්ගික හා ආගමික සහජීවනය පිළිබඳ දැනුම හා අවබෝධය පොත ලිව්වේ சிவனேசத்துறை சந்திரகாந்தனேවත් பிள்ளையான். அதே போலதான் பிள்ளையான் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எழுதிய புத்தகம் குறித்தும் குறிப்பிடுகின்றார். அதுவும் விற்கப்பட்டதா? බලන්න පොත් ලියපු අය මේ එක පිරිසක්. තව පිරිසක් ඉන්නවා පොලිමේ පොත් ලියන්න බලාගෙන ඉන්න අය. ஆம், இது ஒரு தரப்பினர் தான் இந்த புத்தகங்களை எழுதியிருப்பவர்கள். யார் என்று பாருங்கள், பெயர்களை பார்த்தாலே தெரியும். கோட்டாபே ராஜபக்ஷ, ரொஹான் குணரத்ன, உதய கம்மன் பில, சிவனேஸ்வர சந்திரகாந்தன், இவர்கள் எல்லாம் சொல்ல வருவது என்ன? பிரதான சூத்திரதாரி இவர்கள் பக்கம் யாருமே இல்லை. இதில் எந்த விதமான அரசியல் சூழ்ச்சியும் இல்லை. பிரதான சூத்திரதாரி சாரா நசீம் தான். ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது நௌஃபர் மௌலவி என்று. ஆகவே இதில் அரசியல் சூழ்ச்சிகளோ அரசியல் பின்னணி எதுவுமே இல்லை என்று தான் இந்த அத்தனை புத்தகங்களிலும் சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு தரப்பினர் இருக்கிறார்கள், இன்னும் பலர் புத்தகம் எழுத பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவரை நான் குறிப்பிடலாம். ஞானசார தேரர், புதுபல சேனாமைப்பின் ஞானசார தேரரும் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். நானும் எழுதுகிறேன் ஒரு புத்தகம், பாருங்கள் அந்த புத்தகத்தை அடுத்து என்ன நடக்கின்றது என்று குறிப்பிட்டார். இன்னமும் அந்த புத்தகம் சம்பந்தமாக எந்த விதமான சத்தமும் இல்லை. பார்க்கலாம் அதுவும் வெளிவந்தவுடன் என்ன நடக்கின்றது என்று. ඒ අය කවුද කියලා කිව්වොත් මේ පාස්කු ප්‍රහාරය සිද්ධ වුණේ යහපාලන ආණ්ඩුව කාලේ. යහපාලන ආණ්ඩුව කාලේ තමන්ට පැවරුණු වගකීම් යුතුයකම් රාජකාරිය පැහැර හැරීම නිසා ශ්‍රේෂ්ඨාධිකරණය 5 දෙනෙක්ව වැරදිකරුවන් හැටියට පත් කරලා ඒගොල්ලන්ට වන්දි මුදල් දඩ නියම කළා. කවුද ඒ නියම කරපු කට්ටිය? හිටපු ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මිලියන 100යි. හිටපු පොලිස්පති පූජිත ජයසුන්දර මිලියන 75යි. හිටපු රාජ්‍ය බුද්ධි සේවා ප්‍රධානී නිලන්ත ගුණවර්ධන මිලියන 75යි. හිටපු ආරක්ෂක ලේකම් හේමසිරි ප්‍රනාන්දු මිලියන 50යි. හිටපු ජාතික බුද්ධි ප්‍රධානී සිසිර මෙන්ඩෙස් මිලියන 10යි. ඔක්කොම එකතුව මිලියන 310යි. කෝටි 31යි. අඩුම ගානේ මේ වන්දි මුදල් අරගෙන මේ වින්දිතයන්ගේ පවුල් වලට බෙදා දීලා තිබුණා නම් හරි අපිට තිබුණා සතුටු වෙන්න. මම දන්නේ නැහැ ඒක එහෙම වුණාද කියලා අපිට දන්නේ නැහැ. හැබැයි කාලෙන් කාලෙට එක එක්කෙනා ඇවිල්ලා මාධ්‍ය ඉස්සරහට ඇවිල්ලා අපි මේකට වගේ කිය යුතු නැහැ. මහා මොලකරු නෞෆර් මෞලවි, සමහර විට මහා මොලකරු සහරාන් හෂීම්, දැන් ඒක පැටලලා තියෙනවා මහා මොලකරු හැටියට මුජීබුර් රහමාන්. මෙහෙම එක එක්කෙනා මාධ්‍ය අතවගෙන මාධ්‍ය සංදර්ශන පෙන්නමින් මාධ්‍ය සාකච්ඡාවන් පවත්වාගෙන ඉන්නවා. இந்த தாக்குதல் இடம்பெற்றதற்கு பலர் பொறுப்பு கூற வேண்டும். அப்போது இருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, அப்போதைய பாதுகாப்பு தரப்பின் உயர் அதிகாரிகள் என்று பலரும் பொறுப்பு கூற வேண்டும். அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. அவர்களிடம் நஷ்ட ஈடு பெறப்பட்டது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் 100 மில்லியன், அதே போல உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு உயர் அதிகாரிகளின் பல மில்லியன்கள் பெறப்பட்டு அந்த பெறப்பட்ட பணம் 31 கோடியாக இருக்கின்றது. அந்த 31 கோடியை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்திருந்தாலும் கொஞ்சமாவது நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் அது நடந்ததா இல்லையா என்பது குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் இன்று அவற்றையெல்லாம் செய்யாமல் அனைவருமே ஊடகங்களுக்கு முன்பாக வந்து என்ன சொல்ல முயற்சிக்கின்றார்கள்? இதற்கு மாமொளக்கரு, அதாவது பிரதான சூத்திரதாரி என்று யாருமே இல்லை, இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, இது நடந்தது என்ன என்பது குறித்து தெரியும் என்று இன்னொரு தரப்பு சொல்கிறது. இதற்கு நாங்கள் யாருமே பொறுப்பல்ல, இது இவ்வளவு தான், இதற்கு மேலே இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் என்று தான் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். මේක ඇත්තටම වැරදි පූර්වාදර්ශයක්.
මම මේ පොතක් ගෙනාවා උදේ ගම්මන් පෙළ ලියපු පොත. මේකේ 34 වෙනි පිටුවේ තියෙනවා මෙන්න මේ විදියට. පාස්කු ඉරිදා ප්‍රහාරයෙන් උගත හැකි වැදගත්ම පාඩම නම් දූෂිත දේශපාලඥයන් කණ්ඩායම තම පෞද්ගලික සහ දේශපාලන වාසි සඳහා එය යොදා ගැනීමට උත්සාහ කළ ආකාරයයි. ශ්‍රී ලාංකිකයන් පාස්කු ප්‍රහාරයෙන් නිවැරදි පාඩම් ඉගෙන ගත්තේ නම් රටක් ලෙස ශ්‍රී ලංකාවට වඩා ශක්තිමත්ව නැගී සිටිය හැකි කියන එක එයාගෙම පොතේ ලියලා තියෙනවා. உதயகம்மன் பேரனுடைய புத்தகத்திலே 37வது பக்கத்திலே ஒரு விடயம் எழுதப்பட்டிருக்கின்றதாம். இன்று மௌலவி அவர்கள் அதை வாசித்தை காண்பித்திருக்கின்றார். அதில் சொல்லப்படுகின்ற விடயம் ஈஸ்டர் தாக்குதல், உயிர் ஞாயிறு தாக்குதல் ஒரு சில அரசியல்வாதிகள் அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செய்து கொண்ட ஒன்று. இதிலிருந்து அவர்கள் அரசியல் லாபத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று உதயகம்மன் பிளவே அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதாக குறிப்பிடுகிறார். அதே போல இன்னும் ஒரு விடயம் எழுதப்பட்டிருக்கிறதாம். அதனை தொடர்ந்து வாசித்தால் தெரியும். இந்த தாக்குதலில் இருந்து இலங்கையர்கள் ஒரு படிப்பினை சரியாக படித்துக் கொண்டால் இலங்கை நல்ல வழியில் வெற்றிகரமான வழியில் கொண்டு செல்ல முடியும் என்று அவரே எழுதியிருப்பதாக அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதாக மௌலவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். කාදිනරුන් වහන්සේ සටහන් කරන්නේත් ඒකට තමයි. සිරිල් ගාමිණි පියතුමා සටහන් කරන්නේත් ඒකට තමයි. අගතියටපත් පාර්ශවයටියට අපි හටනගන්නේ සටහන් කරන්නේත් අන්න ඒ නිසා තමයි. ඒ නිසා මේ අවස්ථාවේදී ගරු ජනාධිපතිතුමාගෙන් විශේෂ ඉල්ලීමක් කරන්න මම කැමතියි. ඔබතුමා කිව්වා ඔබතුමා පොරොන්දු රාශියක් අපිට ලබා දුන්නා. මේක දේශපාලනයේ විශේෂ කතිකාවක් හැටියටපත් වුණා. අපොරොත්තු වෙන දේවල් හුඟක් තියෙනවා. ඒ නිසා 103ක තිබුණු ඒ ඡන්දය ආයෙ නිකන් අනිත් අයගේ ඇස් වලින් அடுத்ததாகத்தான் குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. ஜனாதிபதி தேர்தல் மேடைகளிலே மக்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். வெற்றி பெற வேண்டும், இந்த உலகத்திலே இல்லாத அளவு ஒரு மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த தேவையை மக்களாகிய அனைவருமே நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். பார்லிமென்றத்திலே 3 வீதமாக இருந்த வாக்குகள் வீதத்தின் அடிப்படையில் 3 வீதமாக இருந்த ஒரு கட்சியை இன்று 50 வீதம் வரை எடுத்து சென்று நாட்டின் அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தையே உங்கள் கைகளில் கொடுத்திருக்கின்றோம். நானும், அதாவது மௌலவி அவர்கள் குறிப்பிடுகிறார், நானும் எனது வாக்கை உங்களுக்கு தான் பயன்படுத்தினேன், உங்களுக்கு தான் செலுத்தினேன். நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நாங்கள் நம்பி இருக்கின்றோம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று 5 வருடம் இருக்கின்றது என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். 1825 நாட்கள் தான் இருக்கிறது. அதிலும் 500 நாட்கள் முடிந்திருக்கின்றது. மிச்சம் இருக்கின்ற அந்த நாட்களுக்குள்ளே, முடிவடைவதற்குள்ளே ஒரு தீர்வை பெற்று தாருங்கள் ஜனாதிபதி அவர்களே என்று மௌலவி அவர்கள் கேட்டிருக்கின்றார். இன்று இந்த உரையானது பலருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு உரையாக இருக்கின்றது. நேரடியாக பலரும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இருக்கின்றார், ஓமால் பே சோபித தேரர் இருக்கின்றார், பல நாட்டு உயர் ஸ்தானிகர்கள் இருக்கின்றார்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பாதிக்கப்பட்ட மக்கள், பொதுமக்கள் என்று பலரும் இருக்கின்ற இடத்திலே மௌலவி அவர்கள் நேரடியாகவே அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், உடனடியாக இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்து ஒரு முடிவை பெற்று தாருங்கள், ஒரு தீர்வை பெற்று தாருங்கள், நீதி கோரியிருக்கின்ற மக்களுக்கு நீதியை பெற்று தாருங்கள் ஜனாதிபதி அவர்களே என்று நேரடியாக குறிப்பிட்டிருக்கின்றார் மௌலவி. அதே போல தான் அதிவணக்கத்திற்குரிய மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையும் உரையாற்றி இருந்தார். அவருடைய உரையில் சொல்லியிருப்பது என்னவென்றால், பல விடயங்கள், பல கேள்விகள் இன்னும் இருக்கின்றது. அபு ஹிந்த் என்பவர் யார், அவருக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம், அதாவது அபு ஹிந்துக்கும் சாரான் அசீம் அபு ஹிந்தோடு பல தடவைகள் தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார். தொலைபேசியில் உரையாடும் போது சாரான் அசீமினுடைய மனைவி அந்த இடத்துக்கு வர வேண்டாம் என்று ரகசியமாக உரையாடியதாக சாரான் அசீமினுடைய மனைவி பல இடங்களில் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். ஆகவே இந்த அபு ஹிந்த் எனப்படுபவர் யார்? அதே போல சொனிக் மாத்தலை பொடி சாரா ஜஸ்மின், மிக முக்கியமாக சாரா ஜஸ்மினுக்கு என்ன ஆனது? அதே போல தேசபந்து தென்னக்கோனும் இன்றைய தினம் ஒரு இடத்திலே சொல்லப்பட்டது, அவருடைய பேரும். குறிப்பாக பானதுரை பிரதேசத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு லொரி, அந்த லொரியை பரிசோதனை செய்ய வேண்டாம் என்று தேசபந்து தென்னக்கோன் அங்கிருந்த அந்த வீதியில் இருந்த போலீஸ் பரிசோதகர்களுக்கு தொலைபேசி மூலமாக சொல்லியிருக்கிறார். அந்த வருகின்ற வண்டியை, அந்த லொரியை பரிசோதனை செய்ய வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இவற்றுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கெல்லாம், இந்த விடயங்களுக்கெல்லாம் பதில் கிடைத்தால் நிச்சயமாக
இந்த அனைத்து விடயங்களுக்கும் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பது, அந்த நிழல் கை யாருடையது என்பது தெரிந்துவிடும். அதே போல மற்றும் ஒரு விடயத்தினை மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்திருந்தார். வவுனதீவு போலீஸ் சோதனை சாவடியில் இடம்பெற்ற அந்த பயங்கரமான கொலை சம்பவம், 2 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து அந்த குற்றம் நேரடியாக எல்டிடியின் முன்னாள் போராளிகள் மீது சுமத்தப்பட்டது. ஆகவே திட்டமிட்டு இதை செய்தது விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த முன்னாள் போராளிகள் தான் என்று யாரோ திட்டமிட்டு இதை செய்ய முயற்சித்திருக்கின்றார்கள். ரைட். ஆகவே அந்த திட்டம் யாரால் அந்த திட்டம் போடப்பட்டது, எதற்காக விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளிகள் மீது இந்த குற்றம் சுமத்த யாருக்கு தேவை இருந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மாத்திரமல்ல, அதன் பின்னணியில் அந்த முழு நெட்வொர்க்கையும் எங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்று இன்று அதிவணக்கத்திற்குரிய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையும் நினைவுபடுத்தி இருக்கின்றார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விடயங்களை வெளிப்படுத்தி இதை செய்யுங்கள் என்று குறிப்பிடுபவர் இந்த வருடமும் இந்த விடயங்களை முன்னிறுத்தி இவற்றை உடனடியாக தேடுங்கள், இவற்றை விசாரியுங்கள் என்று குறிப்பிட்டு அரசாங்கத்துக்கு மீண்டும் ஒரு நினைவுபடுத்தலை செய்திருக்கின்றார். ஆகவே இன்னும் ஒரு விடயத்தை ஆயர் அவர்கள் தெரிவித்தார். இப்பொழுது செல்கின்ற விசாரணை கட்டங்கள் தாம் திருப்தி அடைவதாகவும் தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்லுமாறும் பலர் பலவிதமான பிரச்சனைகளை குழப்பங்களை உண்டு பண்ண முயற்சிப்பது தெரிகிறது. எந்த விதமான தடையும் இன்றி இந்த விசாரணைகளை தொடர்ந்தும் செய்து செல்லுங்கள் என்று தான் அரசாங்கத்துக்கு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்தார். இது எப்படியோ 7 வருடங்கள் நிறைவாகி இருக்கிறது. இந்த 7 வருட நிறைவிலாவது இதன் உண்மை தன்மை வெளியே வர வேண்டும். அல்லது 8ஆம் ஆண்டு நிறைவு, 9ஆம் ஆண்டு நிறைவு, 10ஆம் ஆண்டு நிறைவு என்று பல ஆண்டுகள் தொடர்ந்து சென்று கொண்டு தான் இருக்கும். மக்கள் முட்டாள் அல்ல, மக்கள்கள் ஏமாந்தவர்கள் அல்ல, மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்திலாவது இந்த மிகப்பெரிய விடயம், மிக பிரதான விடயமான இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான உண்மைகள் வெளிப்படுத்தப்படுமா? இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள், இதன் நிழலில் மறைந்திருப்பவர்கள், ஒளிந்திருப்பவர்கள், இதன் காரணத்தினால் இதை காரணமாக வைத்து ஆட்சி அதிகாரத்தை, அரசியல் பலத்தை கையில் எடுத்தவர்கள் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்களா இல்லையா என்பது குறித்து அனைவரும் அவதானித்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். நாளை ஏப்ரல் 22ஆம் தேதி சுரேஷ் சலே சம்பந்தப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. சில வேளைகளில் சுரேஷ் சலேவும் அழைத்து வரப்படலாம். அழைத்து வரப்பட்டால் நாளைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே மிக முக்கியமான பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 7 வருடங்கள் நிறைவாகி முதலாவது நாளில் நாளை தினம் நீதிமன்றத்திலே இத்தனை நாட்கள் சுரேஷ் சலேவிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது, விசாரணைகளில் வெளியான அம்பலமான விடயங்கள் என்ன என்பது குறித்து நாளைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாளைய நியூஸ் இன்சைட் தமிழை பார்க்க மறக்காதீர்கள், தவற விடாதீர்கள். நாளைய சுரேஷ் சலே சம்பந்தமான மிக முக்கியமான பல விடயங்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பார்ப்பதற்கு நீங்களும் தயாராக இருங்கள் என்று கூறிக்கொண்டு உயிர் நீத்த உறவுகளுக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னமும் நீதி கோரியிருப்பவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இனி ஒருபோதும் அன்று இடம்பெற்ற அந்த மிலைஸ்தரமான தாக்குதல் இலங்கை நாட்டிலே இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய பலருடைய வேண்டுதலாக இருக்கிறது. இந்த சம்பவம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.